அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். 29/8/2024 இன்று வியாழக்கிழமை திருக்குறளோடு பதிவு. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்கூல் லைஃப்ல ஸ்கூல் படிக்கும்போது பள்ளி படிப்பை படிக்கும்போது இந்த பள்ளி படிப்பை மட்டும் முடிச்சுது, இந்த 10th 12th மட்டும் பாஸ் ஆகிடு, அப்புறம் லைஃபே வேறு, அப்புறம் காலேஜ் போனால் ஜாலி தான் அப்படிம்பாங்க. காலேஜுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வாழ்க்கையோடைய முக்கிய கட்டம். இந்த காலேஜை மட்டும் முடிச்சுட்டு வேலையை மட்டும் வாங்கிட்டோம்னா நம்ம சும்மா ஜாலியாக இருக்கலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் வேலையை வாங்கணும்னு வச்சுக்கவேன், ஒரு வீடை மட்டும் கட்டி போட்டுட்டேன்னா உனக்குன்னு சொந்தமாக வீடு இருக்கும், அப்படியே அப்பாடாலும் உட்காந்துடலாம் அப்படிம்பாங்க. அப்புறமா ஒன்று மாற்றி ஒன்று ஒரு கட்டத்தில் என்னடா அது எதா இருந்தாலும் ஒரு 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 விஷயம் வந்துக்கிட்டே இருக்கு, எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்கு தான் வாழ்க்கை அப்படின்னா சந்தோஷப்படுறதுக்கு எங்கே நேரம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்கல்ல. அப்படி யோசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்காக தான். என்ன அப்படின்னா, ஒரு இந்த பஞ்சாப்ல ஒரு சின்ன மாநகரம், அங்கே அது ஒரு வணிக மாநகரமாகவும் இருந்துச்சு. அந்த இடத்துல 2 நண்பர்கள் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே கல்வியெல்லாம் கற்கலை. அப்போ கல்வி கற்கிறது அவ்வளோ கம்மியாக தானே இருந்துச்சு. அப்போ கல்வியெல்லாம் அவங்க கற்கலை, 2 பேரும் கூலி வேலை பார்த்துக்கிட்டு. ஆனால் இதில் அவங்களுக்கு ஆசை என்னன்னா பெரிய நிர்வாகி ஆகணும், ஒரு கடைக்கு நிர்வாகி ஆகணும், அந்த மாதிரியான லட்சியங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்குள்ள கூலி வேலை பார்த்துக்குவாங்க. அந்த காசை வச்சு 2 நண்பர்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு நண்பன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த கூலி வேலைக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு மிச்சம் காசு இருக்கிறத சேமிச்சு வைப்பான். இன்னொரு நண்பன் அப்படி கிடையாது, சேமிச்செல்லாம் வைக்க மாட்டான். அப்போ என்ன தோணுதோ அந்த செலவெல்லாம் அப்பயே செஞ்சிருவான். அதே மாதிரி இருந்தோடனே இந்த மாதிரியே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இவங்க 2 பேருமே இருக்காங்க. 2 பேர் இருந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய கலவரம் பஞ்சாப்ல அந்த வணிக மைய மாநகரத்துல நடந்துருச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2 நண்பர்களும் தனித்தனியா பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஒரு நண்பன் இன்னொரு ஊருக்கும், ஒரு நண்பன் இன்னொரு ஊருக்கும், 2 பேரும் பிரிஞ்சு வெவ்வேறு ஊருக்கு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, ஒரு நண்பன் இரும்பு தொழிற்சாலைகள்ல வேலை பார்த்து அந்த தொழிலை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவனே ஒரு நிர்வாகம் வச்சு நடக்கிற அளவுக்கு பெரிய ஆளா மாறிட்டான். அப்ப இன்னொரு நண்பன் விவசாயம் செஞ்சு அதுல செழிப்புற்று இருக்கான். இப்ப இந்த 2 நண்பர்களும் சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா அந்த இரும்பு தொழிற்சாலைகளை வேலை பார்க்கறால அவன் அவ்வளவா சந்தோஷமா வாழல. ஏன்னா அவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, என்ன ஆகுதுன்னே தெரியல, அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கல. ஒரு நாள் ஒரு வணிக வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு, ரொம்ப தூரத்துல ஒரு ஊருக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அப்போ குதிரையை எடுத்துட்டு போறான். போயிட்டு அங்க போய் பார்த்தா அங்க பெரிய ஒரு மாநகரமா தான் இருக்கு. அது ஒரு விவசாயம் செய்யற ஒரு மாநகரம். அந்த மாநகரத்துக்கு போகும்போது அங்கே இருந்து ஒரு குதிரையில ஒருத்தர் வராரு. அவரும் வராரு. பார்த்து, டேய் நீனும் நானும் பஞ்சாப்ல இருந்த ஒரே நண்பர்கள் தானே அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிற. உடனே ஆமா, நீ எதுக்கு இங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற நட்பை பத்தி நம்மளே இன்ன வரைக்கும் பேசுறது உண்டுல்ல. அதே மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்னா வேலை செஞ்சு சாப்பிட்டு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அதை தேடிட்டே இருக்காங்க. அப்ப 2 பேரும் பேசிட்டு போறாங்க. போகி இப்போ ஒருத்தவங்க நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கன்னா, வாங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க நம்ம சொல்ல மாட்டோமா? அதே மாதிரி அந்த ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்க அந்த நண்பன் என்ன சொல்றான், வா நண்பா இங்க போவோம், என் வீடு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றான். வா அப்படின்றான். எப்பவுமே நம்ம ஆளுங்க சொல்ற விஷயம்தான். இல்லப்பா நான் என் வீட்டுக்கு போறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு இந்த நண்பன் சொல்றான், ஏன்பா உன் வீடு மாதிரி தானே என் வீடும், சரி பரவாயில்ல, உன் குதிரையெல்லாம் எவ்வளவு தாகமா இருக்கு, நீனும் எவ்வளவு தாகமா இருக்க, தண்ணி ஏதாவது கொண்டு வந்தியா, தண்ணியாவது என் வீட்டுல குடிச்சிட்டு போலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. போனதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுல விவசாயம் நடந்துட்டு இருக்கு. விவசாயத்துல வடநாட்டுல பொறுத்த வரைக்கும் ஒரு முறை இருந்துச்சு. நமக்கெல்லாம் எப்படி அத்தனை நீர்ப்பாசன முறை இருந்துச்சோ அதே மாதிரி வடநாட்டுல ரகட் விவசாய முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரகட் முறை அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, கிணற்று நீர்ப்பாசனம் தான் அங்க நடந்திருக்கு. அது எப்படின்னா வேற முறையில், அதாவது அந்த கிணற்று நீர் பாசனத்துல ஒரு வளையம் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த வளையத்துல சின்ன சின்ன டப்பி எல்லாம் பொருத்திருப்பாங்க. அந்த டப்பா எல்லாமே பொறுத்திருந்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டப்பா சுத்த விடுவாங்க, அந்த வளையத்தை சுத்த விடுவாங்க. அப்போ அந்த கிண்ணத்துல தண்ணி மோண்டு அந்த தண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அந்த வாய்க்கால்ல அந்த தண்ணியை ஊற்றும். அப்புறம் அந்த தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் அது வாய்க்கால் வழியா போய் வயலுக்கு போயிடும். இதுதான் அங்க இருந்த ரகட் முறை. இது இந்த மாதிரி இருக்கிறது வாய்க்கால்ல தண்ணி ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த குதிரையை
வந்து அங்க வாய்க்கால்ல வந்து குடிக்க சொல்றாங்க தண்ணிய. அப்ப அந்த குதிரை வந்து கொஞ்ச நேரம் போகுது. போயிட்டு அந்த வாய்க்கால்ல தண்ணி குடிக்கும் போது பயந்துட்டு வந்துடுது. இதே மாதிரி ஒரு 2, 3 தடவ செஞ்ச உடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல அந்த குதிரை எடுத்துட்டு வந்த நபருக்கு. உடனே இத பார்த்து அவர் என்ன பண்றாரு, என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ட்டு அந்த குதிரையை வந்து எடுக்க போறாரு. அப்ப அந்த குதிரையை எடுக்கும்போது அவனுக்கு தெரியுது. என்ன அப்படின்னா இந்த ரகட் ஓடுதுல்ல, அந்த முறையில அந்த வளையம் ஓடுறப்ப வரும் சத்தத்தினால தான் அந்த குதிரை பயப்படுது அப்படின்ட்டு, நண்பா இந்த ரகட் முறையில அந்த வளையம் சுத்துதுல்ல, இதை மட்டும் நிறுத்தி வைக்கிறியா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த நண்பர் வந்து சிரிச்சாராம். சிரிச்சுட்டு சொன்னாரா, ஏன் நண்பா உன்ன மாதிரியும் உன் குதிரையும் வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப வந்து என்னடா நண்பா ஒண்ணுமே புரியலையே எனக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த ரகட் முறைய அந்த விவசாயி சொன்னானா, அதாவது அவனுடைய நண்பன் சொன்னானா, இல்லப்பா அது இல்ல, உன் குதிரை இந்த ரகட் நிறுத்தினாதான் இந்த நீரை குடிக்கும் அப்படின்னா அந்த ரகட் எப்ப நிக்கிறது, அந்த ரகட் நின்னுட்டா அந்த வாய்க்கால்ல தண்ணியே இருக்காது. எப்படி நீ வந்து ரகட் முறையை நிறுத்திட்டு உன் குதிரையை தண்ணி குடிக்க வைக்கும். இதே மாதிரி தானே நீனும் பண்ண. சின்ன வயசுல நீ அனுபவிக்காத சந்தோஷங்களால தான் நீ கூட முன்னாடியே சொன்னீங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போது, என் மனைவி ரொம்ப கஷ்டப்படுறா, என் மனைவி என்னோட திட்டிக்கிட்டே இருக்கா, என் குடும்பத்துல அவ்வளவு சந்தோஷம் இல்லை, நான் ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா இல்லைன்னு சொன்னேன்ல. அதுக்கு காரணம் இதுதான், வேற எதுவுமே கிடையாது. நீ இந்த சொன்னல உன்னுடைய ஆசைகளை இப்ப கட்டுப்படுத்தி வச்சுட்டு சேமிச்சுட்டு நீ அனுபவிக்கலாம்னா நாளைக்கு நீ உயிரோட இருப்பியா இல்ல போவியான்றது யாருக்கும் தெரியாது. எல்லாம் விதியின் படிதான் நடக்கும். அதனால உன்னுடைய ஆசைகளை டக்கு 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 டக்குன்னு உன்னுடைய ஆசைகள் இருக்கும்போது அதை நிறைவேற்றிக்கணும். அப்பதான் அதோடைய மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரா. அதே தாங்க நானும் உங்களுக்கு சொல்றேன். அதுக்குன்னு சேமிச்சு வைக்காதீங்கன்னு சொல்லாதீங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறத சேமிச்சு வைங்க. உங்க ஆசைகளை நான் எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சாதான் நான் என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவேன்னா அது எப்பயும் நடக்கவே நடக்காத காரியம். 7 வயசுல மலை ஏற வேண்டிய குழந்தை 70 வயசுல போய் மலை ஏற வேண்டாம் முடியுமா? முடியவே முடியாது. அதனால இப்ப இருக்கிற ஆசைகளை இப்பவே முடிச்சுக்கணும். வள்ளுவர் கூட சொல்றாருங்க. அதான் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல அப்படிங்கிறார். அதாவது உன்னுடைய ஆசைகளை இப்பே நிறைவேற்றிக்கோ. எல்லாம் விதிபடிதான் நடக்கும். உன்னுடைய ஆசைகளை இப்பே நிறைவேற்றிக்கிட்டாதான் உனக்கு அதுலயும் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதன்படி நீங்களும் வாழ்ந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைக்கும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் மனிஷா திரவியாஜ், ஊராட்சி ஒன்றிய சவாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனைகள் நன்றி, வணக்கம்.